எஃப்டிபி நேயருக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த வாக்குப்பதிவு எப்படி இப்போ நடந்தது என்றதை பேசுறதுக்கு நம்ம கூட ரவீந்திர சாமி சார் எழுந்திருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் சொல்ற மாதிரி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லை யூஸ்வலாக நடக்கிற எலெக்ஷன் மாதிரி தான் நடந்திருக்கா இந்த எலெக்ஷன் உங்களுக்கு? யூஸ்வல் நடந்த எலெக்ஷன் தான். மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பீகாரில் 10,000 நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியான ஒரு போலிங் இருந்தது. அந்த மாதிரி ஒரு போலிங் வந்து இன்னைக்கு ஒரு 4-5% ஓட்டு பழைய இதுல இருந்து வர்றது காரணம் ஸ்டாலினுக்கு உரிமை தொகையும் திமுக இன்வேரியபிளா எல்லா தொகுதியிலுமே 1000 ரூபாய், அதிமுகவும் பல தொகுதிகளில் 1000 ரூபாய், திமுக சில தொகுதிகளில் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் கேஷ் இன் ஹேண்ட் அரசு இதுபடி 5000 ரூபாய் வந்தது தான் இந்த ஒரு 4.5 வாக்கு வீதத்துக்கு காரணம்னு நினைக்கிறேன். விஜய் சென்ட்ரிக்குங்கிறதுல நான் அந்த அளவுக்கு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசல. விஜய்க்கு வாக்கு வலிமை வந்திருக்காது வேற. விஜய் வந்துட்டாரு அதனால ஓட்டு போட வந்துட்டான்னு பெரிய அளவு வாக்கு வந்ததாட்டு நான் கருதல. ஓகே, ஏன்னா பலரும் இந்த எலெக்ஷன் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பட் நீங்க தான் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். யார் எதிர்கட்சி தலைவர்? ஓகே, ஏன்னா அவரே டிஎம்கே டிவிகேன்னு சொல்லிட்டாரு. டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி, அவங்க தான் மெயின்னு சொல்லிட்டாரு. அவர் டிஎம்கே எதிர்ப்பாளர். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆளுங்கட்சியும் வந்து புதிய சக்தியால பெருசா பாதிக்கப்படாது. அதுவும் இது வந்து தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி. அது ஒரு லீடர் சென்ட்ரிக்கான தொடர் வெற்றியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்க 50 விழுக்காடு பலத்துல இருக்கக்கூடியவங்க அந்த லெவல்ல அதிகபட்சம் ஒரு 5 விழுக்காடு வேணா பாதிக்கப்படலாம். 45 விழுக்காடு பலம் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வருங்கிறதா என்னோட பார்வையா நான் வைக்கிறேன். ஓகே, ஏன்னா அது ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு. 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் வந்து 3 எலெக்ஷன்ல எடுத்துட்டாரு. அது பிறகு போலரைசேஷன்ல 2 இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் சந்திச்சிருக்கிறாரு. ஒன்றுல 63, ஒன்றுல 70. அப்ப யார் பாதிக்கப்படுவார்னா 24ல ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு 26ல நிலைப்பாட்டை மாத்தின எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்படுவார். அடுத்தபடியா விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வராம ஃபைட்டிங் ஸ்பிரிட் விட்ட எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்படுவார். இந்த பாதிப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கும். அடுத்து 24ல தனித்தனியா நின்றுட்டு 26ல களத்துக்குள்ள வரக்கூடிய என்டிஏ ஏடிஎம்கே கெமிஸ்ட்ரி பாதிக்கப்படும். அடுத்து அண்ணாமலை தலைவரா இருந்து அண்ணாமலை ஒரு லீடர் மாதிரி எடுத்த வாக்கு அண்ணாமலை லீடர் இல்லாதனால பாதிக்கப்படும். ஒரு பிரச்சாரம் பண்ணி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டாருனாலும் கூட லீடர்ஷிப்ல அவருக்கு போனது பாதிக்கப்படும். அடுத்து பாமக வாக்குகள் ஒரு களத்துக்குள்ள 50 பூத்துல மெஜாரிட்டி இடைத்தேர்தல வந்து ஜெனரல் எலெக்ஷன்ல ஒரு 4 விழுக்காடு வாக்கு எண்ணிக்கை கான்ட்ரிபியூட் பண்ண இதுல டாக்டர் ராமதாஸ் பிரச்சனை பண்றதுனால அதனால பாதிப்பு வரும். சசிகலா அம்மையார் முக்குலத்தோர் சமுதாயத்தில் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்து அவங்க களத்துக்குள்ள வரும்போது என்டிஏக்கு விழுந்த முக்குலத்தோர் வாக்கு எடப்பாடி தலைமைக்கு போகாம பாதிக்கப்படும். இப்படி எல்லா லெவல்லையும் பாதிப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது. கூடுதலா எம்ஜிஆர் ஜெயலலிதா, செங்கோட்டையன் லோகேஷ், அந்த அதிமுக அதிருப்தியாளர்களை கையில தூக்கிட்டு வரக்கூடிய விஜயாலையும் எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கப்படுவார். இதுல என்னன்னா சீமான் ஸ்கெட்ச் போட்டு நுணுக்கமா பாதிச்சு வச்சிருந்ததை விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பம் சினிமா ஹீரோ மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல விஜயை நோக்கி அது நகர்ந்ததாட்டு நியூ ஓட்டர்ஸ் இதெல்லாம் நகர்ப்புறத்துல சொல்றாங்க. சைலண்ட் ஓட்டர் சீமானுக்கு எந்த அளவுக்கு அவர் போட்ட சோசியல் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள அவருக்கு பலன் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ல தான் பார்க்கணும். கழிஞ்ச முறையும் எக்ஸிட் போல்லே சீமானுக்கு 4 தான் சொன்னாங்க, ஆனா அவர் 8 வந்தார். ப்ரீ போல்ல சீமானுக்கு 2 தான் சொன்னாங்க. யாருமே சீமானை பற்றி பெரிய அளவில் பம்பாட் பண்ணி அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்லல. அவர் வந்தார் என்றாலும் இவரு கடைசி முறை வந்து சீமான் வந்து போலரைசேஷன் டாக்டிக்ஸை அங்கங்க பேசிக்கிட்டு ஹெவியா வந்து போலரைஸ் பண்ண வரல. அவர் கடைசியா வந்து இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸை தான் பண்ணாரு, ஆஸ்பிரேஷனல் பொலிட்டிக்ஸை தான் பண்ணாரு. அந்த ஆஸ்பிரேஷன் பொலிட்டிக்ஸ் வந்து ரீச் ஆன கிராம மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் வந்திருக்கா இல்லையாங்கிறது ரிசல்ட்லாம் தெரியும். இன்னைக்கு கூட நான் ஒரு 8 வாக்குகள் எங்க வீட்டுல இருந்து, நாங்க ரெட்டேல கட்சிக்காரங்க எந்த காலமும் நாங்க ரெட்டேலை தவிர வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம். பாஜக நின்றதுனால நாங்க ஒரு தேர்தலில் ஓட்டே போடாம இருந்தோம். இப்போ எங்க வீட்டுல 8 ஓட்டே உதயசூரியனுக்கு போட்டோம்னு ஒரு நண்பர், ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பையன் மட்டும்தான் இவர் சேகர் பாபு போறது வேற, எப்படி பன்னீர்செல்வம் 3 முறை முதல்வராக இருந்தவர் போலாங்கிற கருத்தை
கேட்டாங்கன்னு சொல்றாரு. 8 பேர்ல ஒருத்தர். அப்போ அவரை வந்து எடப்பாடி கிட்ட இருக்கிற ரெட்டலையால வேற, அம்மா கிட்ட இருக்கிற ரெட்டலை வேற. அப்ப அரசியலே அவர் விட்டு போகணுமா, அரசியலே அவர் ஒண்ணுமில்லாம போகணுமா, அவர் திமுக போனதெல்லாம் கரெக்ட் தான்னு அதிமுகவோட தன்மை 2021 இருந்து 26 மாறி நிற்கிறதுல ஓபிஎஸ் மேல பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராகவே உதயசூரியனுக்கே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சைலண்ட் ஓட்டு. அவர் எங்கேயும் வந்து தம்பட்டம் அடிக்க மாட்டார். நான் கேட்டதுக்கு சொன்னார். பட் ஒரு வைப்ரண்ட் ஓட்டு, ஒரு அசட்டிவ் ஓட்டாட்டு விஜய்க்கு போட்டோம்னு பெரிய லெவல்ல ஒரு டாக்கு நகர்ப்புறங்கள்ல படிச்சவங்க மத்தியில, இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுல இருக்கு. சரி, ஓகே. இந்த வைப்ரண்ட் ஓட்டு ஒரு அளவு எவ்வளவு இருக்குங்க? ஒருவேளை இவங்க கணிக்கிறது மாதிரி 30%, 40% வந்து விஜயே ஆட்சிக்கு வர அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? மேக்சிமம் இது வந்து 23 விழுக்காடு வந்து பன்னீர் ராமச்சந்திரன் கணிக்கிறார். என்னோட கணிப்பு 20 விழுக்காடுங்கிறது என்னோட கணிப்பா இருக்கு. ஓகே ஓகே. இதுல இன்னொரு விஷயம் வந்து நீங்க கான்ஸ்டன்டா நீங்க சொன்ன விஷயம் வந்து சீமான் விஜய் கம்பேரிசன் வந்து நிறையவே ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்ன்றன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஆக்சுவலி நிறையவே நான் காலத்துல பார்த்தேன். சீமானுக்கு விஜய்க்கான கம்பேரிசன் வந்து நிறையவே இது ஒன்று. நகர்ப்புறங்கள்ல அந்த விஜய் மீது சினிமா மோகம் வந்து அந்த ஒரு சில விஷயங்களை கண்ணை மறைத்தாலும் சீமானோட ஐடியாலஜி ஸ்டாண்ட் எடுத்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய நீங்க தான் சொன்னீங்க, அண்ணாமலை ஆதரவாளர் பல பேர் சீமானுக்கு வாக்களிப்பாருன்னு சொன்னாங்க. அதுவும் நான் கண்ணில் பார்த்தேன். நிறைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் எங்களை எடப்பாடி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்க வந்து சீமானுக்கு பெரிய அளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இல்லை, சீமானுக்கு சைலண்ட் ஓட்டு இருக்குன்னு தான் பார்க்குறேன். சீமான் இஷ்யூஸ் எடுத்து வச்சாரு. சீமான் டாஸ்மார்க் கூடாதுன்னு சொன்னது சீமான் மட்டும்தான். இலவசங்கள் கூடாதுன்னு சொன்னது சீமான் மட்டும்தான். 4 கட்சியை எதிர்த்து நின்றது சீமான் மட்டும்தான். பட் ஊடகங்கள் வந்து திமுக அதிமுகவை தான் சீமான் எதிர்க்கிறாருங்கிறதுக்கு தான் வெளிச்சம் கொடுத்தாங்களே தவிர, சீமான் எதிர்த்தது திமுக அதிமுகவோட காங்கிரஸ் பாஜகவை அதிகமாக தான் எதிர்த்தார். அவர் குறிப்பா காங்கிரஸ் எதிர்ப்பை ரொம்ப கடுமையா சீமான் முன் வச்சாரு. இது ரீச் ஆன அளவுக்கு சீமானுக்கு வந்து ஒரு பிளஸ் கொடுக்கும். கன்சிஸ்டண்டா சீமான் நிற்கக்கூடியவருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து 2029 20 ஆண்கள் 20 பெண்கள் தனிச்சு போட்டி, திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் முதல்வர்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு 4 கட்சியும் அடிச்சு அவரோட அரசியல் நிலைப்பாட்டை வந்து அவர் சொல்லிட்டாரு. விஜயால அது சொல்ல முடியலன்னு சொல்லும் போது நாளைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ளேயும் விஜய் வர்சஸ் சீமான் வந்து ஓடத்தான் செய்யும். விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறான்னு தெரியல. அது ஒன் டைம் ஓட்டு தான், புட்டிசல் ஓட்டு தான், காளான் ஓட்டு தான். 2வது முறை விழுந்தாதான் அது காங்கிரீட் ஓட்டு. ஒரு தடவை விழுந்தது வந்து காங்கிரீட் ஓட்டா சொல்ல முடியாது. அண்டர்ஸ்டட் நாட்களோடு விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்கிற கருத்தை நாம சொன்னோம். யாருமே போகல. வரலாம் இல்லையான்னு அவர் என்னெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஒன்றும் வரல, யாருமே வரல. காங்கிரஸ் கூட வரல. சிதம்பரம், மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பிறந்தைகள்லாம் அண்டர்ஸ்டட் நாட்களோடுங்கிற நம்ம பாயிண்ட்ல அது கூட்டணிக்கு யாரும் வராத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இப்போ வந்து அவர் எடுக்கிறது ஒன் டைம் ஓட்டு, புட்டிசல் ஓட்டு, சிங்கிள் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டுங்கிற லெவல்ல இருக்குமா, காங்கிரீட் ஓட்டு ஆகுமாங்கிறத நம்ம பார்க்கணும். தினகரன் எடுத்த ஒன் டைம் ஓட்டை வச்சு அவரால் பிரேமலதாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. கமல்ஹாசன் எடுத்த ஒன் டைம் ஓட்டால கூட இருந்த கட்சி யாருக்குமே அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ ஒன் டைம் ஓட்டை வச்சு யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியாது. பட் அதே வேளையில 2 தடவை ஓட்டு போட்டு உறுதியான ஓட்டை வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு உறுதிப்படணும்னா 2 முறை அவங்க வாக்கெடுத்தாதான் முடியும். இப்பவே வந்து காங்கிரஸ் விஜய் கூட்டணி 2031 விஜய் முதல்வர்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் விஜய் வந்து 2029ங்கிற அந்த ஹர்டல தாண்டணும். 29ல சீமான் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டராட்டும் ஒரு எதிரியாட்டும் இருப்பாரு. கிளாரிட்டி இன் ஸ்டாண்ட், தனிச்சு போட்டி, அதெல்லாம் முன்னெடுத்து போகும்போது இந்த வாக்காளர்களோட மனநிலைமையை 29 எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 29 ஹர்டல விஜய் எப்படி தாண்டாருங்கிறதா மெயின். இப்ப என்ன வருதுங்கிறதுல இல்ல 29னா அப்ப நீங்க சொன்ன இன்னொரு ப்ரெடிக்ஷனும் அதுல வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு ஓட்டை வாங்கின அப்புறம் எடப்பாடி பிஜேபி டிச் பண்ணிட்டு விஜய் கூட போயிடலாம். அப்ப அது வாய்ப்பு இருக்குல்ல. ராகுல் காந்தி நடவடிக்கையிலும் கண்டிப்பா அந்த இடம் வந்து அந்த ஃபைனல் பிக்சர் வந்த முறைதான் அது தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஒண்ணு அதை யூகத்துல ரொம்ப பேச முடியாது. சீமான் தனிச்சு நிற்கிறாரு, நான் கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட்ல இருக்கேங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. மற்றவங்க ஆப்ஷனை வச்சுதான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆப்ஷன் வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது அந்த வாக்கின் தன்மைக்கு தக்கனதான் அவங்களோட ரீஅலைன்மெண்ட் இருக்கும். அதுல எடப்பாடிக்கு ஓட்டு, எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு தான்.
அவர் பார்லிமெண்ட்லேயே விழுந்த ஓட்டு அவர் 20 விழுக்காடு அவருக்கு விழுந்ததான். இப்போ விழுந்த ஓட்டு அவருக்கு விழுந்த ஓட்டு தான். அவர் மெனி டைம் ஓட்டுங்கும் போது அது கொஞ்சம் ஸ்டெடியா அவருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரிட்டர்ன் நாளைக்கு அந்த ஓட்டு அவர் ஒரு காங்கிரீட் போட்டாதான் அந்த ஓட்டை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சீமானை எதிர்த்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விஜய் தூக்குறதை எதிர்த்து வரக்கூடிய ஓட்டுங்கனால அந்த ஓட்டுக்குள்ள அந்தஸ்தை நம்ம கொடுத்து தான் தீரணும். விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு சிங்கிள் டைம் ஓட்டு தான். அதுதான் மீண்டும் நான் சொல்றேன், சிங்கிள் டைம் ஓட்டை ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து தினகரன் தோத்துருக்கிறாரு. 5.5 எடுத்தவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. தென் கமலஹாசன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அதே வேளையில 2 முறை வாக்கெடுத்து செகண்ட் டைம் ஓட்டெடுத்து இடைத்தேர்தலில் வாக்கெடுத்து உள்ளாட்சியில் வாக்கெடுத்து ஒரு நல்ல வேலை நின்ன விஜயகாந்தால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்க முடிஞ்சது. இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்து சீமான் பண்ண ஒரு விஷயத்த வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பத்தி சீமான் ஒருத்தர் தான் 6 பிராமன் கேண்டிடேட்டுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. அது களத்திலேயே நிறைய எதிரொலிச்சிருக்கு. இப்போ நம்ம பேசியிருக்க இந்த விருகம்பாக்கம் தொகுதியில கூட நிறைய பேர் வந்து நான் வந்து டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க பிராமணர்கள் இந்த KK நகர் பகுதியில் சொன்னோன்னா இல்லை நாங்கள் அந்த சீமானுக்கு ஓட்டு போட்டோன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக வந்து வெளில சொல்கிறாங்க. ஸோ அந்த 6 பிராமணர்களுக்கு கொடுத்தது பெரிய அளவுக்கு களத்தை எதிர்த்து. ஸோ பிராமின்ஸ் பாசிட்டிவாக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாசிட்டிவாக பிராமின்ஸ் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நெகட்டிவ் மைண்ட்ஸ்களுக்கு வேலை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தோடு முடிஞ்சு போகும். லைக் எனி அதர் கம்யூனிட்டிஸ் பிராமின்ஸ் வந்து தங்களுடைய நன்மை கருதி தங்களோட வாக்கை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது. பாசிட்டிவா சீமானுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டோம்னு இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பிராமண இளைஞர்களும் ஒரு ஃபேண்டசியில விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ஆமா நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு அதை அவங்க வெளிப்படையா பேசுவாங்க சினிமாட்டிக்காட்டு. ஸோ வெளிப்படையா விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு பெருசா பேசுறத வச்சு விஜய்க்கு வாக்கு வலிமையை நம்ம முடிவு பண்ணிட முடியாது. இன்னும் பல இடங்கள்ல வரக்கூடிய தகவல்கள்ல சீமானுக்கு சைலண்ட் ஓட்டு கிடைச்சிருக்குன்னு மதுரை அட்வொகேட் ஒருத்தர் பிரகாஷ் நினைக்கிறேன், அவரு ஹைகோர்ட் அட்வொகேட் ஒருத்தர், அவர் வந்து பிரசாந்தா சம்திங், அவர் வந்து தெளிவா காரைக்குடி பற்றி மற்ற இதுகளை பற்றி அவர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தோட ஓட்டிங் பேட்டர்னை பற்றி அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு NDA அண்ணாமலை ஆதரவாளரும் சைலண்ட் ஓட்டு நிறைய சீமானு கிடைச்சதா சொல்றாரு. ஸோ சீமான் சைலண்ட் ஓட்டு வாங்க சக்தி படைச்சவருங்கிறத 24 நிரூபிச்சிருக்கிறாருங்கிறது உண்மை. பட் விஜய் மையமா வச்சு விஜயால சீமான் ஓட்டு பாதிக்கப்படுங்கிற பிரச்சாரம் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது என்றாலும் அந்த பிரச்சாரமே சைலண்டா சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிருமோங்கிறதுல அவங்க தொண்டர்கள்லாம் பதற்றப்படுறாங்க, பரிதவிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீமான் மேல அவங்களுக்கு உள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஏன்னா அது பல முறை போட்டு அப்படி வரக்கூடிய ஒரு ஓட்டு. ஒன் டைம் ஜஸ்ட் லைக் தட் கமலஹாசனுக்கு தினகரனுக்கு போட்ட ஓட்டு அல்ல, ஒரு ஐடியாலஜிக்கு பேஸ்டா ஒரு ஓட்டுன்னு சொல்லும் போது அந்த தன்மையே சீமானுக்குள்ள ஓட்டு ஒரு உறுதித்தன்மையோட இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுறது பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஃபேக்ட் எனக்கு தான் லைட்டா வருத்தம் இருந்துச்சு. என்ன 10 வருஷம் களத்துல கஷ்டப்பட்டு எடுத்த ஓட்டை வந்து ஒருத்தர் ஒரே தேர்தலில் வந்து தட்டி பறிச்சு முடியுமா, அது எந்த அளவுக்குன்றது நானே யோசிச்சு எனக்கு சீமான் மேலே வரணுன்ற என்னதான் அவர் அரசியல் பல விமர்சனம் இருந்தாலும் அவர் உழைப்புக்கேற்ற ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். இல்ல அது ஒன் டைம் ஓட்ட சீமான் மீண்டும் தட்டி தூக்குறதுல ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, சீமானால் அது முடியும். இப்படித்தான் சீமானுக்கு வளர்ச்சியே 1.1 இருந்த சீமான் கமலஹாசனால தான் வளர்ச்சி அடைஞ்சாரு. 1.1 இருந்த சீமான் தினகரனால தான் வளர்ச்சி அடைஞ்சாரு. எல்லாத்தையுமே 2000 தேர்தலில் தட்டி இருக்கிறாரு. அண்ணாமலை 2000 தேர்தலில் தட்ட நிற்கும் போது கட்சி தலைமையை அண்ணாமலையை தட்டி விட்டுட்டாங்க. பட் அண்ணாமலை பவர்ஃபுல்லா தான் வந்தாரு. விஜயும் இந்த 2வது தேர்தலில் சீமானுக்கு நிலைப்பாடு உறுதியா இருக்கு. அப்போ சீமானுக்கு எது லாபம்னா திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிற அந்த டைட் ஃபைட்டுங்கிறத விஜய் எந்த அளவுக்கு உடைக்கிறாரோ அதுல திரும்ப சீமான் தன்னோட நிலைப்பாட்டை சொல்லி மேல ஏறி போக முடியும். ஸோ 24 மக்களவை களத்துல வந்து சீமான் 2 விழுக்காடு போவார்னு சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள் சொன்ன போது 4 விழுக்காடு தான் எக்ஸிட்ல தினத்தந்தி சொல்ல போது 8.2 வந்தாருன்னா பார்லிமெண்ட் களமும் அவர் இஷ்யூவுக்கு வந்து அவருக்கு தோதான களம் தான். பாராளுமன்ற தேர்தல் களமும் சீமான் இஷ்யூவுக்கு தோதான களம் தான். அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸோட தமிழின துரோகங்களையும் பாஜகவையும் அவர் கடுமையா எழுத்து நிற்கும் போது மற்ற எல்லாரும் எய்தர் பிஜேபி ஆர் காங்கிரஸ் அலையன்ஸ் சொல்லும் போது அந்த களத்துக்குள்ள இந்த திமுக அண்ணா திமுக அரசியலை விஜய் உடைச்சதை பயன்படுத்தி சீமான் மீண்டும் ஜம்பாய் போக முடியும். ஸோ சீமான் வந்து இஸ் ஏ ஃபான் ஃபைட்டர், இதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க போறதில்லை. ஒன் டைம் ஓட்டு புட்டிசல் ஓட்ட 29 அடிச்சு தூக்கலான்னு அவர் நினைப்பார். இந்த தேர்தலில் இன்னொரு விஷயம் வந்து நடந்த போலரைசேஷன் வட தமிழகத்திலும் இப்போ தென் தமிழகத்திலும் கொஞ்சம் ஒரு போலரைஸ்டு ஒரு கம்யூனல் பேஸ்டு போலரைசேஷன் நடந்தது மாதிரி தெரியுது. அதுல வந்து
இந்த நாம் தமிழர் விஜய் போன்ற கட்சி சக்திகளுக்கு வந்து ஏதோ ஸ்பேஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து போலரைசேஷனை நான் ஹைலைட் பண்ணி பேசினேன். கிரவுண்டில் போலரைசேஷன் இருந்ததுனால தான் இதை ஹைலைட் பண்ணி பேசினேன். போலரைசேஷனை மீறி விஜய் என்ன ஓட்டு எடுத்திருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சீமான் போலரைசேஷனை மீறி களத்தில் நின்னாரு, அந்த போலரைஸ்டு கம்யூனிட்டிஸுக்காக தன்னோட இதுகளை பேசினார். ஸோ அவருக்கு அந்த ஓட்டு வந்து அந்த பகுதியில் சைலண்டாக விழுந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாஸ்ட் மினிட் சீமான் வந்து போலரைசேஷனுக்கு போகல. ஆஸ்பிரேஷனல் ஓட்டு தம்முடைய தமிழ் தேசிய ஆட்சி வரைவு முறைன்னு அதைத்தான் ஒவ்வொரு கூட்டங்களையும் அவர் இது பண்ணார். பட் போலரைசேஷன் பாயிண்ட்ஸை அதுக்கு முன்னாடி அவர் பேசினார். மக்கள் மனசுல அந்த இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் மத்தியில் அது மனசுக்குள்ள இருக்கும். ஸோ அவர் வந்து மெயின் போலரைசேஷனான வன்னியர் பறையர் போலரைசேஷனை மீறி அவர் சொன்ன இஷ்யூவில் ஓட்டு எடுக்க முடியும்னு காட்டியிருக்கிறாரு. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். விஜய்க்கு அந்த போலரைசேஷனை வட தமிழகத்தில் எப்படி மீற முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் ஒரு நாட்டு கவுண்டர் கேண்டிடேட் 2000 ரூபாய் கொடுத்தாரு சேலம் பகுதியிலன்னு சொல்றாங்க. அது 2000 ரூபாய் ஓட்டுக்குங்கிறது வந்து வீரபாண்டி ஆரம்பத்து கூட இருந்தாருன்னு சொல்றாங்க. பீப்புள் ஆர் சேயிங் ஸோ. அது வந்து போலரைசேஷன் அந்த தொகுதியில் வந்து அவரால் உடைக்க முடியும். மற்றபடி அவர் போலரைசேஷனை உடைக்கக்கூடிய அளவுக்கு பொலிட்டிக்கல் இஷ்யூவோ பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸோ அவர் எடுக்கல. என் மேல பட்டுதல் உள்ள வன்னியர் ஓட்டு போடுங்க, என் மேல பட்டுதல் உள்ள பறையர் ஓட்டு போடுங்க, என் மேல பட்டுதல் உள்ளவங்க ஓட்டு போடுங்கிற லெவல் தான் போனாரு. அந்த லெவலுக்குள்ள சீமான் ஹெவி போலரைஸ் பண்ணாம அதை பேசிக்கிட்டு எலெக்ஷன் டைம்ல இன்க்ளூசிவ் வாட்டு எல்லா தேசிய இனங்களும் கொண்டாடக்கூடிய இங்கிலீஷா போனது அது பாசிட்டிவா சீமானுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத பார்க்கணும். நீங்க தான் இப்போ வன்னியர் பெண்கள் நிறைய திமுக ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பிளஸ் வன்னியர்லேயே இப்போ வேல்முருகன் தனியா நிற்கிறாரு, இது ராமதாஸ் தனியா நிற்கிறாரு. இதை தாண்டி எடப்பாடிக்கு அந்த 10.5 ஓட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? வன்னியர் பெண்கள்ங்கிறது இது நாங்களே களத்துக்குள்ளே நேரிலே பார்த்தது. அதுல அதிமுக காரங்களும் வந்தாங்க, திமுக தான் வரும்னு வெறுத்து போய் தான் அதிமுக காரங்க பேசினாங்க. இவர் வேலு அவரோட பிரச்சார மீட்டிங்க்கு வந்து திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது வந்திருந்த வன்னியர் பெண்கள், அது எல்லா பெண்களும் வந்திருந்தாங்க, வன்னியர் பெண்கள் பேசும்போது அவங்க அந்த 5000 ரூபாய் அந்த இதை வந்து பெரிய அளவில் பேசி ஸ்டாலினை ஒரு பெரிய தலைவராட்டு ஸ்டாலினை பெரிய மதிச்சு தான் பேசினாங்க. இப்போ அந்த இடம் தான் வந்து நான் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 5000 ரூபாய் அன்னைக்கு நாங்கள் பேசின பிறகு தொகுதிக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, சில தொகுதியில் 2000 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னா இது ஸ்டாலினுக்கு வந்து கூடுதல் பலத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற நான் பார்த்தேன். மற்றபடி நம்ம நண்பர்கள் எடுத்த சர்வேல பெண்கள் ஓட்டுல முதல் இடத்துல ஸ்டாலின் நிற்கிறாரு. ஸ்டாலின் முதல் இடத்துல எவ்வளவு நிற்கிறாரோ அதை இபிஎஸும் விஜயும் சேர்ந்தாதான் அந்த ஓட்டுக்கு வர முடியுது. அப்போ அந்த இடத்துக்குள்ள 2வது இடத்துக்கு தான் பெண்கள் ஓட்டிலே வந்து போட்டின்னு சொன்னா 2வது இபிஎஸ் தான் இருக்காரு, 3வது விஜய்ங்கிற ஒரு பேட்டர்ன் இருந்தது. அப்போ ஸ்டாலினோட பொசிஷன் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. விஜய் இபிஎஸ் பலகீனப்படுத்துறது ஸ்டாலின் ஸ்வீப்புக்கு தான் வழிவகுக்குது, ஸ்டாலினுக்கு அதிக சீட்டு கன்வெர்ட் பண்ணதுக்கு தான் வழிவகுக்குது. ஓகே. அதே வேளையில விஜய் ஏறி வரணும்னா அவருக்கு வந்து சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா அவருக்கு 35 விழுக்காடு வாக்குக்கு மேல வரணும். வன்னியர் பெண்கள் உள்ள வாக்கையும் ஆண்கள் வாக்கையும் அந்த சர்வே படி பார்த்தா விஜய்க்கு பொசிஷன் வந்து 25க்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்கதா நான் பார்க்குறேன். அப்போ 25 விழுக்காடு வாக்குங்கிறது வந்து சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு போதாது. எடப்பாடியும் அந்த அளவுக்குள்ளான ஒரு வாக்கு எடுக்கும் போது அவருக்கு சில கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ரென்த் சில ஏரியாவில் இருக்கனால அந்த ஏரியாவில் விஜய்க்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கலாம், எடப்பாடிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கலாம். விஜயோட ஃபேக்டர் ஸ்டாலினுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி அதிகரிக்கும். ஏன்னா ஸ்டாலின் வந்து 47 விழுக்காடுல இருக்கிறாரு, தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு, திமுக கேண்டிடேட்ஸ் எல்லாமே 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இது இவ்வளவு இருக்கும்போது வந்து கடந்த கால பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது ஸ்டாலின் வந்து 45 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய பட்சத்துல ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசமே ஹெவியா இருக்கும். அந்த இடத்துல விஜய் வந்தாலும் அது ஹெவியான வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி ஒரே எலெக்ஷன்ல ஒன்றும் விழுந்துட போறதில்லை. அவர் வந்து 35 விழுக்காடு பலத்துல உள்ளவர், என்னதான் பலகீனம் அடைஞ்சாலும் 15 விழுக்காடு கீழே பலத்தை இழக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இருக்காது. ஸோ அவர் 20 விழுக்காடு அவர் இருந்தாருன்னா ஸ்டாலின் வந்து வெற்றி வகத்தில் இருக்கிறவரு 5-10க்கு மேல அவர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் 40+ இருக்கும்போது அந்த வாக்கை பிடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை விஜய் தூக்குறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு
என்டிஏ மூலமா போகக்கூடிய ஓட்டை தமிழிசையும் நயினாரும் அண்ணாமலையும் விஜயை புகழ்ந்து பேசினால விஜய் அதை காலி பண்றாரு. சிட்டிலே அதை வெளிப்படையா பார்க்கும். அப்போ சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் புதுசா ஒருத்தரால பலையனப்படுறாரு. அப்போ புதுசா வர்ற ஒரு எதிர்கட்சி தலைவரை தாண்டிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் அவரு ஸ்டாலினை சீட் கன்வெர்டிபிலிட்டியில வீழ்த்தக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வரணும். அது ஹெர்குலியன் டாஸ்கா நான் பாக்குறேன். காரணம் ஸ்டாச்சுரேட்டட் 45% ஓட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவருடைய பாதிப்புங்கிறது பெரிய அளவு இருக்காது. மேக்சிமம் ஒரு 5-6% ஓட்டு தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா 67 பெருந்தலைவர் காமராஜருக்கு இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, ஆண்டி நாடார் போலரைசேஷன், அது ஸ்டாலினுக்கு வராது. இசை வேளாளர், காஸ்ட் நியூட்ரல், அவருக்கு எந்த ஜாதி எதிர்ப்பு இருக்காது. எடப்பாடிக்கு தான் ஆண்டி வண்டியர், ஆண்டி வேளாளர் கவுண்டர் போலரைசேஷன் வருது. ஸோ இந்த இடம் ஸ்டாலினுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல கூடுதல் ஓட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் போது ஓட்டு குறைஞ்சாலும் கூட அது ஸ்டாலினோட அந்த குறைவுங்கிறது எதிரணி பிளவுபட்டு இருக்கிறதுனால 57-62 காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறதுனால சீட் கன்வெர்டபிலிட்டியில விஜய் 60 லட்சம் ரூபா ஸ்டாலினுக்கு மேலும் சீட்டு கூடுதலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு உதவி பண்றாரு. மற்றவங்க அவங்கவுங்க விருப்பப்படி அவர் விஜய் கிறிஸ்டின் ஓட்டை எடுக்கிறாரு, விஜய் பரையர் ஓட்டை எடுக்கிறாரு, ஸ்டாலினுக்கு ஓட்டை எடுக்கிறாருன்னு பேசினாலும் கூட மேக்ரோவா எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிப்படுது. எடப்பாடிக்கு 2வது இடத்துக்கு விஜய் சேலஞ்ச் பண்றாரு. எடப்பாடியை 10 தோழி பழனிசாமிங்கிறாரு, டிவிகே டிஎம்கேன்னு சொல்றாரு. ஸோ இது எல்லாமே எடப்பாடியை தான் வீக்கன் பண்ணும். ஆல்ரெடி எடப்பாடி வீக்கன் ஆயிட்டு இருக்கிறது நம்ம கண்ணெதிர பார்க்கிறோம். ஸோ விஜயோட பாப்புலாரிட்டி குறைஞ்ச டிடிவி, கமலஹாசன், தினகரன், சீமான் போன்றவர்களால, ஓபிஎஸ், அண்ணாமலை போன்றவர்களால பாதிக்கப்பட்ட எடப்பாடி தான் விஜயால அதிக அளவு பாதிக்கப்படுவார். குறிப்பா ஸ்டேக்ஸ் இல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் ரெட்டலையை கைவிட்டுக்கிட்டு விஜய் பக்கம் வர்றதுக்கு இயல்பாட்டே நடந்துரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய்னு. ஸோ இந்த இடங்கள் எதிரணி யாருங்கிறதுக்கான ஒரு போட்டிங்கிற மாதிரி வரும்போது சீட் கன்வெர்டபிலிட்டியில ஸ்டாலின் ரொம்ப மேல போயிடுவார். இன்னொரு விஷயம் சார், நீங்க சொன்னது நிறைய பெரிய அளவுக்கு நடந்த மாதிரி தகவல் வருது. அருந்ததியர் ஓட்டு பெரிய அளவுக்கு திமுகவை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி இப்போ அவினாசியில அந்த இளம் வேட்பாளர் கோகிலாமணி அவங்க நல்ல ரிசப்ஷன், இந்த ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணும்போது நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. ஸோ அருந்ததியர் வாக்குகள் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு திமுக ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக அந்த வாக்குகளை கன்சால்டேட் பண்ணாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் கன்சால்டேட் பண்ணாங்க, அசம்பிளியும் அவங்க கன்சால்டேட் பண்ணக்குள்ள வேலையை தெளிவாக பண்ணாங்க. அதே மாதிரி பரையர் வாக்குகளை வட தமிழகத்தில் கன்சால்டேட் பண்ணக்கூடியதையும் திமுக தெளிவாக பண்ணாங்க. பட் பரையர் ஓட்டு அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொன்னால், நான் என் கண்ணெதிர பார்த்தது பரையர் சமூகம் இதெல்லாம் ஜாதின்னு தான் அதில் நின்னாங்க நாங்கள் பார்க்கும்போது. மேலும் தேமுதிக உள்ள நின்னது, அதுவும் அவங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்தது. ஸோ விஜய்க்கு கார்ட்கோர் ஃபேன்ஸ் தவிர அசிய கம்யூனிட்டி பரையர் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கார்ட்கோர் ஃபேன்ஸ் தவிர அசிய கம்யூனிட்டி கிறிஸ்டின்ஸ் போட வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்டின் ஜாதி அடிப்படையிலான ஒரு சமூகம். ஸோ அதுக்குள்ள வாய்ப்பு குறைவு தான் நான் நினைக்கிறேன். பட் பரவலா ரசிகர்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, சிறிய எண்ணிக்கை சமூகங்கள், ரெட்டலை எடப்பாடியால ஃபைட் பண்ண முடியாது நினைச்சவங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள், இவங்க தான் விஜய்க்கு அதிக அளவில் போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது மாற்று சக்தியாட்ட வர வேண்டிய, அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு வர வேண்டிய ஓட்டை விஜய் இடையில பூந்து அடிச்சுட்டு போறது ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு மேல அதிகரிக்காதான் மீண்டும் என்னோட கணக்கா நான் தெளிவாகவே சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டாலினை கடுமையா எதிர்த்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு 15 வருஷமா திமுக எந்த தொடர்பும் இல்லாத திமுகவுக்கு எதிர்ப்பு சக்தியான விஜயால பொலிட்டிக்கலா திமுக ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? சீமான் பேனாச்சலையை உடைப்போன்னு சொன்னாரு, 1ல இருந்து 8.2 வந்திருக்காரு. திமுக ஓட்டை எடுத்தா வந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் திமுக ஓட்டையா ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்தாரு. அண்ணாமலை திமுக ஓட்டை எடுத்தாரு. அப்படி எல்லாரும் திமுக ஓட்டை எடுத்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் எப்படி தொடர் வெற்றியில கலைஞரை விட, ஜெயலலிதா விட, புரட்சி தலைவரை விட பெரிய சக்தியாட்டு 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேல 3 எலெக்ஷன்ல இருக்கிறாரு. நீ வன்மத்திலையும் பொறாமையிலும் காட்புணர்ச்சியிலையும் ஸ்டாலினை பற்றி பேசுற. ஸ்டாலினுக்கு வெற்றி ஒன்னால தாங்க முடியல, பொறாமப்படுற. நான் டேட்டா வச்சு தான் சொல்றேன். இல்லை சார், பட் இந்த அருந்தைய ஓட்டு பாசிட்டிவா திமுக வருதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பாசிட்டிவா தான் வருது. கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. இந்த இடத்துக்குள்ள சீமான் போலரைஸ் பண்ணாரு. தேர்தல் நேரத்தில் அவரு தேசிய இனங்கள்னு சொல்லி அந்த போலரைசேஷனை பண்ணல. காரணம், அவருக்கும் அருந்ததியர்கள் உள்ள ஏழைகள் மத்தியில ப்ரோ புவர் லீடர் சீமான்னு ஒரு சின்ன ஆதரவு வளையம் இருக்கு. அந்த தூய்மை பணியாளர், தொழிலாளர்கள் இதுல எல்லாம் அவர் பேரினால அதுல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்குள்ள அவரு தேர்தலுக்கு முன்ன பேசின அளவுக்கு தேர்தல் டைம்ல போலரைஸ் பண்ணல. இன்னொரு விஷயம் என்ன சார், அலையன்ஸ், அதாவது தேமுதிக அலையன்ஸ் நீங்க சஜஸ்ட் பண்ண ஒரு அலையன்ஸ்,
அது பெரிய அளவுக்கு களத்தில் ஒர்க் அவுட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்ஃபேக்ட் அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரியை உடைக்கணும்னு எடப்பாடி ரொம்ப ட்ரை பண்ணாரு. இது அன்புமணியும் ட்ரை பண்ணாரு. விசிகாக்கு இவ்வளோ கம்மியாக சீட்டு கொடுத்துருக்கீங்களே, இவ்வளோ ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்களே ட்ரை பண்ண. பட் இது ஆடு நனையிறதுன்னு ஓனே அழுதுன கதையாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வெற்றி பெற்றாதான் அவங்களுக்கு அடுத்த கட்ட அரசியல்ல ஏறி போக முடியும். திருமாவளவனுக்கு வெற்றி பெற்றாதான் ஏறி போக முடியும். வெற்றி வீரருங்கிற அந்த அந்தஸ்து நிற்கும். வெற்றி வீரருங்க அந்தஸ்து நிற்கிறதுக்கு தான் தேமுதிக கூட்டணி அவங்களுக்கு வருது. பாருங்க, பிரேமலதா அம்மையார் 200ன்ட்டாங்க, திருமா 200ன்ட்டாரு, சிதம்பரம் 200ன்ட்டாரு. எல்லாமே மிகப்பெரிய வெற்றி. திமுக தனியாட்சி அமைக்கும்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க. கவனிச்சிங்களா? காங்கிரஸ் இன்னைக்கு கூட நாம கோட்டை விட்டுட்டோம், திமுக தனியாட்சி அமைப்புன்னு தான் அந்த உத்தவ் நாய்க்கு ஹிண்டு ஆர்டிக்கல்ல கூட காங்கிரஸ்காரங்க அதை சொல்றாங்க. அதுல ஒரு தரப்பு காங்கிரஸ்காரர் விஜய்க்குள்ள ஓட்டு நல்லா இருக்குங்கிறதையும் நாம விஜய் கூட கூட்டணி போகாது தவறுங்கிறதையும் சொல்ல வர்றாங்க. பட் அன்பாலன் யாதவ் என்னோட நண்பர், ராகுல் காந்தி கிட்ட ஒரு நெருக்கம் கொண்டவர், அமித்ஷா கிட்டே நெருக்கம் இருக்கு அவருக்கு. எங்க கூட அந்த பேக்வர்டு கிளாஸ் இதுல பாமக குதிரை 2009 ராமதாஸ் எதிராக களம் கண்டவர் கிருஷ்ணகாந்தி யாதவ், இவங்க கூட உள்ளவர். அவரு சிதம்பரம், தென் இவரு செல்வ பெருந்தகை, தென் மல்லிகார்ஜுன கார்கே, இவங்கெல்லாம் அன்டெஸ்டட் விஜய் கூட கூட்டணி கூடாதுன்னு சொன்னாங்க. இப்பவும் என்னோட கருத்தான ஈசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டை வச்சு நம்ப முடியாது. அது ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஒன்றை ஓட்டு கொடுக்காது. கமலஹாசன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, தினகரன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலைங்கிற நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்தை தான் காங்கிரஸ் தலைமைக்கு அவங்களும் இனிமேலும் முன்னெடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த களம் பலத்தை நிரூபிச்சு வெற்றி பெற்ற கட்சிகளுக்குள்ள முக்கியத்துவம் தான் ஜாஸ்தி ஆகும். பலத்தை நிரூபிச்சு வெற்றி பெற்ற பிசிக 4வது முறை வெற்றி பெறா வந்துருவாங்க. 2011 டிசைடிங் ஃபேக்டரா இருந்த தேமுதிக அவங்க வெற்றியில பொறுத்தவரை அவங்க பெருசா வருவாங்க. ஸோ இதுதான் பேசுமே தவிர அதன் அடிப்படையில் அவங்க எல்லாம் தெளிவா நின்றுட்டாங்கிறதும் உண்மை. சார் இதுவே சார், இப்போ காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு இறுதி நேரத்துல ராகுல் காந்தி பிரச்சாரம் ஓரளவு இந்த கிறிஸ்டியன் ஓட்டை விஜய்க்கு போகாம அவங்க தக்க வச்சுட்டு பாக்குறீங்க, இல்லாட்டி எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு விஜய்க்கு இழக்க வாய்ப்பு இருக்குன்றது? ஏன்னா காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கீனா இருந்தாங்க. கிறிஸ்டின் ஓட்டு, ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஓட்டு, ராகுலுக்கு ஓட்டு மட்டும் அதை சொல்லிட முடியாது. ஆன்டி ஆர்எஸ்எஸ் ராகுல் பண்ணலன்னா ராகுலே அடிபடுவார். எத்தனையோ இடங்கள்ல முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸை ராகுல் அடிச்சு முலாயம் சிங் யாதவும் இவரு லாலு யாதவும் அடிச்சு காங்கிரஸை துரத்தி தள்ளி இருக்கிறாப்புல. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த டீலிமிட்டேஷன் இதுவே மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட பாசிட்டிவ் நலனை விட பெங்கால் முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரத்பவார், தேஜஸ்வி, அகிலேஷ் அவங்க என்னன்னா இப்போ ராகுல் காந்தியால முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிடாண்டா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு ராகுல் காந்தி வேணும், அந்த ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவங்கிற முடிவுக்கு வந்துட்டாப்புல. ஸ்டாலின் தான் அதுல தெளிவா நின்னாரு. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா ராகுல் சக்ரியா கோஸ் எம்பிக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது வரணும்னு சொன்னதும் மம்தாவை அனுப்பிட்டாங்கன்னா பெங்காலுக்கு அதிக எம்பி கூடுறதோட பெங்கால் முஸ்லீம்கள் ஓட்டு முக்கியம்னு அவங்க வந்துட்டாங்க. இது மோடியோட அந்த பேரசைட் ஜிப் இருக்குது இல்லையா, அதுல ராகுலுக்கு ஆதரவா இவங்க மன வலிமை இழந்து ராகுல் கூட நிற்கணும்னு மற்ற மாநில தலைவர்கள் நினைக்கிறாங்க. நான் தள்ளி விட்டுருவாங்க அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் காலகட்டம் மாதிரி தள்ளி விட்டுருவாங்க ராகுல்னு எதிர்பார்த்தோம். ஆனா தள்ளி விடல. அது ராகுலுக்கு ஒரு அட்வான்டேஜா தான் இருக்குது. பட் அவங்களோட மெயின் நோக்கம் ஆன்டி ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கு ராகுலும் வேணும்னு நினைக்கிறாங்க. ராகுலே வந்ததுனால அந்த ஓட்டு வந்திருக்கும். ராகுலை தாண்டி விஜயால அந்த ஓட்டு வெளில இருக்க முடியாது. ராகுல் வேணும்னு அந்த ஓட்டு கூட காம்படிட்டரான மாநில கட்சிகள் இப்ப நினைக்கிறாங்க. ஓகே சார், மேலும் பேசலாம் சார் நம்ம எலெக்ஷன்ஸ் பத்தி. நம்ம நெக்ஸ்ட் ஒன் வீக்ல. தேங்க்யூ சார்.